அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எபினேஷன் சாக்ரட்டிஸ். தேனியிலேருந்து வந்திருக்கேன். தேனிண்ணா 3 வருஷம் ஏசிஎம்ஐ வச்சிருக்கேன். லோடிங் குரூப்ல சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு பேக்கப் நம்மளுக்கு பின்னாடி இருக்க மாதிரி, நம்மளுக்கு ஒரு எது கேட்டாலும் நம்ம சொல்றதுக்கு ஆள் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்துச்சு. இந்த மீட்டிங் வந்ததுக்கப்புறம் வந்து சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்றதுன்றதை நம்ம டெவலப் பண்றோம். தேங்க்ஸ்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன்குமார். திருப்பூர் மாவட்டம் தான், வேற மாவட்டம் இல்லை, இதே மாவட்டம் தான். பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சொல்லு. நான் வந்து இங்கே 10 வருஷமா இசேவை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து கோடீஸ்வரன் தான் வச்சு கொடுத்தாரு எல்லாமே. இசேவை எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, அவர் தான் எல்லாமே வச்சு கொடுத்தாரு. சிஸ்டம் எல்லாம் வந்து முருகேஷ் வந்து சப்ளை பண்ணாரு எங்களுக்கு. சொல்லிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் மணச்சனில் இருந்து வந்திருக்கேன். என் பேர் நீ ராஜசேகரன். 2015 வச்சிருக்கேன். இசேவை பப்ளிஷிங் இசேவை மையம் வச்சிருக்கேன். ஊத்துக்குளியிலேருந்து வரேங்க. என் நேம் குமார், கடன் நேம் ஆர்பி ஜெராக்ஸுங்க. ஒரு 13 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். சாட் ஜிபிடி பற்றி ஓரளவுக்கு தெரியும், ஆனால் இதை வச்சு இந்த அளவுக்கு பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்ததுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. எப்படி பயன்படுத்தலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. கோடிஸ்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் தேவையே இல்லை நான் நினைக்கிறேன். ஓகே தானே? ஓகே. நான் வந்து கோடீஸ்வர ஒய்ஃபு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்று அவரை பத்தி இப்ப சம்பத்தனாவே சொன்னாரு. யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட் என்னன்னா, இல்ல எல்லாரும் சாட் ஜிபிடி பத்தி பேசுனீங்க, சம்பத்தனா வந்து நான் நினைச்ச பாயிண்ட் கரெக்டா சொன்னாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்குலாம் ஆப் யூஸ் பண்ணி சாட் ஜிபிடினா என்னன்னா அதுல மூலியமா இது பண்ணிக்கலாம். ஆனா எனக்கோட சாட் ஜிபிடி வந்து அப்படிதான், கேட்கிற கேள்வியை கரெக்டா சொன்னோம்னா பதில் கரெக்டா வரும், தப்பா சொன்னோம்னா அங்க ரிப்ளை வராது. இல்ல இது வந்து நான் பேசணும்னு நினைச்ச பாயிண்ட், என்னோட பாயிண்ட கேப்சர் பண்ணி சம்பத்தனா சொல்லிட்டாரு. இது அவ்வளவுதான். என்னோட பேர் மோகனப்பிரியா. எஸ்கே டெக்ஸ்கார்ட் கம்பெனி பேர் வச்சிருக்கோம். அந்த கம்பெனி வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண சொன்னோன்னே நான் சொன்னேன், ஒருத்தருக்கு வந்து பசியோட இருக்கிறவனுக்கு வந்து மீன் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்றதை விட அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லி தரணும். மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு அவன் எப்போ பசிக்குதோ அப்போ மீனை பிடிச்சி பொறிச்சு அவனே சாப்பிட்டுக்குவான். அதுதான் நான் சொன்ன முதல் விஷயம். அதனால அப்பிருந்து இப்போ வரைக்கும் நான் அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். என்னோட நேம் ஜெனி. நான் எல்எல்பி படிச்சுட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஸ்டடியில் ஏதாவது டவுட்னா இதை தான் பார்த்து கிளியர் பண்ணிக்குவேன். லாயராக இருக்கேன் நான். என் பேர் கமலேஸ்வரி. நான் வேலூர் மாவட்டம் பொய்கையிலிருந்து வரேன். ஜேடி நெட் சென்டர் வச்சுருக்கோம். 2012 அந்த தொழில் செய்கிறோம் நாங்கள். சாட் ஜிடிபி பற்றி கோடீஸ்வரனா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். எனக்கு கொஞ்ச நாளாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசை. அது மூலயமா கொஞ்சம் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு கோடீஸ்வரனா சொன்னதை வச்சு இன்னும் நிறைய இருக்குது அதில் விஷயம். நம்ம இன்னும் தேடணும், இன்னும் பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கோகிலா. நான் வந்து நான் வந்து 2014 ஏன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைமா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தான். பார்ட் டைமா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க் கண்டினியூ பண்ணாம வேண்டாம் போது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒர்க்கு இருந்தா ஓகே நீ பண்ணு கேம்பஸ் செலக்ட் ஆனால் பட் இப்போ வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணோம். எனக்கு ஃபுல் பேக் போனே என் ஹஸ்பண்ட் தான். ஒர்க் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே கூட தான் இருப்பாரு. இப்போ நான் ஒரு உமன் என்டர்பிரனர் இருக்கேன்னா அது காரணமே இதுதான். ஸோ எல்லா ஃபீல்டுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி இருக்கணும், ஒய்ஃப் வந்து அவங்க சொல்ற பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எங்க வீட்டு சைடு அப்படி கிடையாது. வீட்டில் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஆஃபீஸ் போய் நிற்பாரு, ஏர்னிங்ஸ் எடுக்கணுமா அதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் கோடீஸ்வரன் டவுட்ஸ் சொல்லவே மாட்டாரு. வாட்ஸ்அப் குரூப்பை பாரு, எது பண்ணுதான் சொல்லுவாரு, எது கேட்டாலும் நீங்க திட்டிகிட்டே இருப்பாரு. இப்பதான் பரவாயில்ல, இந்த ஒரு 1 and 2 இயர்ஸாவே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. அந்த டவுட் கேட்டாலும் என்ன டவுட் கேட்டாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, எதுனாலும் சொல்லுவாரு. ஒரு ஒர்க் ஏதாவது கேட்டேன்னா அது எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லி கைட் பண்ணுவாரு. இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கேன். இப்போ நான் 2 பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம் ஷாப்பு. ஸோ 2மே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி யாருமே வந்து என்ன சொல்றது ஒரு பின்னாடி போனாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்ம ஒர்க் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கஸ்டமர் கொடுக்க சர்வீஸ்ல தான் மெயினா இருக்குது எல்லாமே. ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா ஃபுல்ஃபில்லா அவங்ககிட்ட அமௌண்ட்டை வாங்கணும், அவங்களோட அப்பவே முடிச்சு அனுப்பிச்சிடணும் மட்டும் நம்ம நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வர்றாங்கன்னா என்ன இதுக்காக வர்றாங்க,
நம்மளுக்கு ஒரு ஒர்க் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதே மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கஸ்டமருக்கு அந்த ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லா ஒர்க்குக்கும் அந்த கஸ்டமர் நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஸோ இதை நம்ம மனசார இந்த ஒர்க்கை பண்ணால் கண்டிப்பாக நம்ம இன்னும் மேலே போகலாம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என்னோட பேர் சதீஷ் பிரபு. திருப்பூர் நார்த்து தாலுக்கா கணக்கம்பாளையத்திலிருந்து வர. கடை நேம் வந்து பழனியாண்டவர் நெட் கஃபே. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது, சாட்ஜிபிடியில் போட்டு வந்துட்டேன், இருக்கிறத பார்த்து பேசிடுறேன். வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சமீபத்திய சந்திப்பு அதாவது ஏஐ குறித்த கூட்டம் ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள அனுபவமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் நம் நண்பர் கோடீஸ்வரன் தன்னோட அறிவையும் அனுபவத்தையும் நமக்கு மிகவும் தெளிவாக எளிமையாக பகிர்ந்தது எனக்கு ரொம்பவும் ரசனையாக இருந்தது. அவரோட விளக்கங்கள் ஒரு வகையில் ஏஐ என்கிற பெரிய விஷயத்தை நம்மால் புரிஞ்சுக்க முடியும் மாதிரி சிம்பிளா கொண்டு வந்தது. எதிர்கால தொழில்நுட்பம், அதில் நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் பேசியதுல நம்மை மோட்டிவேஷன் பண்ணியது. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் நிம்மதியாக கேட்டு கேள்விகளும் கேட்டதிலையும் ஒரு நல்ல லேர்னிங் உருவானது. கோடீஸ்வரன் அந்த வேல்யூபிள் இன்சைட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி மச்சி. நீங்க சொன்ன விஷயங்கள் சில எனக்கு புதிய தெளிவாக இருக்கு அப்படின்னு மட்டும் இல்லாம ஏஐ நமக்கு எப்படி பயன்படலாம் என்பதுல கூட ஒரு டைரக்ஷன் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரியான டிஸ்கஸ் இன்னும் நடக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் வந்திருக்கு. அடுத்ததா இன்னும் நம்மளோட நாலேஜை லெவல் அப் பண்ணலாம். சூப்பரா இருந்தது. மீண்டும் இந்த மாதிரி சந்திப்புல சந்திக்கலாம். நன்றி. இந்த டைம்ல கோடீஸ்வரன்ஜிக்கும் அப்புறம் ஈஸ்வரன் அண்ணனுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட இந்த நெட் கஃபே ப்ரௌசிங் சென்டர் இதுல வந்து ரொம்ப முன்னேற்றம் வந்ததுக்கு மெயின் காரணம் ஈஸ்வரனும் கோடீஸ்வரன்ஜி தான். அதுக்கு ரொம்ப நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அகஸ்டின், திருப்பூர் மாவட்டம். கோடீஸ்வரன் நல்லா ஒரு 10 வருஷம் முன்னாடி நல்லா தெரியும். ஆனா அண்ணனை கூப்பிட்டேன், அவரே கூப்பிட்டாரு, ஆபீஸ் வாங்க வந்து எப்படி பார்த்துட்டு போனாரு. போய் ஒரு நாள் சொல்ல கொஞ்சம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஆதார் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் ஆதார் வந்தப்போ அவரோட ஆபீஸ்ல காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் நான் வந்து அதுக்காக போட்டுருந்தேன். தண்ணி கூட குடிக்காம போட்டுருந்தேன், சாப்பிட போகல இது பண்ணேன். எனக்காக அவரும் போட்டுருந்தேன். அந்த எடிடஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண வரைக்கும் நைட் 8 மணிக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அது வரைக்கும் அவரும் போட்டுருந்தாரு. நீங்க போயிட்டு வாங்கன்னா அவரும் போகல. அவரே எனக்காக வெயிட் பண்ணாரு. அந்த 8 மணிக்கு அப்புறம் அப்படி இல்ல ஆரம்பத்துல வந்து ஆதரவு வந்துச்சு. ஆனா அப்ப வந்தப்போ நம்ம ஏதோ பணம் சம்பாதிக்க முடியல. என்ன காரணம்னா ஒவ்வொரு ஆபீஸும் எங்க சென்டர் மாடிக்கு வந்துக்குவாங்க, ஒரு ரூபாய் கூட வாங்க விட மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் ஆதரவு நம்மளுக்கு வந்துச்சு. என்ஆர்ஐ இது என்பிஆர் மூலியமா எடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நம்ம தான் எடுத்தோம், சிஎஸ்சி மூலியமா தான் எடுத்தோம். நான் சம்பாதிக்கல, சும்மா ஏதோ பேருக்கு எடுத்தோம். இல்ல அதுக்கப்புறம் நீங்க சொல்லி கொடுத்தீங்க வந்து இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழி கொடுத்தாங்க. நல்லா அப்புறம் சம்பாதிச்சோம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நண்பர்கள் நிறைய பேர் எல்லாரும் தெரியும், எல்லாரும் வந்துக்கிறாங்க, தெரியும். எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம், சரவணன், விகாஸ் பொது இசேவை மையம் ஆரந்தாங்க. 2009 இருந்து ப்ரௌசிங் சென்டர் ஆரம்பிச்சு அப்படியே இசேவை மையத்துக்கு கன்வெர்ட் ஆனவங்கள நானும் ஒருத்தங்க. ஒரு சில மட்டும்தான் ஜீரோவா இருக்கவங்களோட ஹீரோவா மாற்ற முடியும். அதுல கோடிஸ், சக்தி அண்ணா, ஷர்ஷா சாரு, மணி அண்ணா, இந்த மாதிரி ஒரு சிலர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. நான் ஜீரோவா இருந்தவன், இப்ப ஹீரோவா இருக்கு. தனி ஸ்டாஃபா இருந்தவன், தனி ஸ்டாஃபா நான் மட்டுமே இருந்தவன், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு 3 பிரான்ச் ஓபன் பண்ணி நல்லா இருக்கு. இது இல்லாம என்னோட சொந்த முயற்சி மூலமா ஒரு 30 பேர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி மையம் நடத்திட்டு இருக்கேன். ஆமா, அந்த பயிற்சி மையம் மூலமா 2 பேர் ஒருத்தர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொருத்தவங்க அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் இந்த சாட்ஜிபிடியை பொறுத்த மட்டும் நான் ஒரு சும்மா விளையாட்டா முயற்சி பண்ணேன். குரூப்ல பேசிட்டு இருக்கிறப்போ கோடீஸ்வரன் பேசிட்டு இருக்கிறப்போ சொன்னாங்க,
என்ன பண்ணலாம்னு சொல்லி டிஃப்ரெண்டா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்தேன். அதுல 2 பேருக்கு பொருத்தம் பார்த்தேன். உண்மையாவே ஒரு ஜோசியர் எப்படி அந்த விலைக்கு சொல்லுவாரோ அது அப்படியே ChatGPT DeepSeek ரெண்டுமே சொல்லிச்சு. ஆனா வந்து இதை வந்து என்னால தேட முடியல. இது எப்படி தேடுறது அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியல. பட் இப்போ மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் இதுல ப்ராம்ப்ட் என்ன ஸ்பட் ப்ராம்ப்ட்னா என்ன, ரேஸ், அதுல வந்து ஒரு அந்த ChatGPT நம்ம எப்படி அசைன் பண்றது, இந்த மாதிரியான ஒரு பேசிக் விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இத மேல மேல கத்துக்குவேங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சக்சஸ் ஆனந்த். ஓகேங்களா, நான் வந்து சக்சஸ் கம்ப்யூட்டர்னு சொல்லி இசேஎம்ஐ வச்சிருக்கேன். காலேஜ் வந்து 2012 முடித்தேன். அது முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுட்டு அப்படியே ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்றும் ஃபீல்டு வந்து சரியில்லாமல் இருக்கும், வேறு ஏதாவது ஜாப் பார்க்கலாமான்னு பார்க்கும்போது தான் கோடீஸ்வரன் அறிமுகம் மற்றும் லோடிங் சம்மந்தப்பட்ட அனைவரும் ஒரு முகம் அறிந்த முகம் அறியாத அனைவருமே நிறைய வகையில் உதவி செஞ்சு என்னோட முன்னாடி இருந்த ஃபினான்சியல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அடைச்சி இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு கோடீஸ்வரனா மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. மக்களே வணக்கம். ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. பட் என்னுடைய ChatGPT 2017 கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து என் நண்பன் கோடீஸ்வரன் தான். இல்ல 2017. அதனால வந்து என் நண்பனுக்கு நான் எது கேட்டாலுமே திருப்பி எனக்கு பதில் கிடைச்சிடும். அதனால நான் வெறும் வார்த்தைகளை எதுவும் சொல்ல விரும்பல. என்னோட ChatGPT வந்து 2017 நான் கண்டுபிடிச்சாச்சு. நீங்க இனிமேல் தேடுங்க. தேங்க்யூ. என் பேர் முருகேசன். நான் பாண்டியநகர்ல கடை வச்சிருக்கேன். பிரகல்யா நெட்ஜோனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அவரு தான், கோடீஸ்வரன் தான். வணக்கம், என்னுடைய பேர் விஜயகுமார். வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். 2012 ஷாப் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இபி பில்லு கட்ட ஸ்டார்ட் பண்ணது தான் என்னுடைய பிஸ்னஸ்ஸு. அதுக்கப்புறம் சிஎஸ்சின்னா என்ன, அதில் என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது வந்து சக்திவேல் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. சக்திவேல் மூலயமா அறிமுகமானவங்க எனக்கு நிறைய பேர். முதல்ல கோடிஸ் ஆனார், அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆனாங்க. இன்னைக்கு என் கடை இல்லை ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கோவிட்டுக்கு அப்புறம் எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் கூட இணக்கமாக பேசி நிறைய நம்ம கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு கோவிட்டுக்கு அப்புறம் தான் தெளிவாக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னுடைய கடை இன்னைக்கு நடக்கிற சர்வீஸில் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் நிறைய இருக்கு. ஷெர்ஷா ப்ரோ, ஏபிசி மணி அண்ணா, முருகேஷ் அண்ணா, அகஸ்டின் அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேருடைய பங்களிப்பு இருக்கு. பிரேம் அண்ணா, பிரவீன் அண்ணா, எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுட்டே இருப்போம். முருகேஷ் அண்ணாவா பார்த்து சொல்லிட்டேன். எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுருவேன். என்கிட்ட ஒரு என்ன பழக்கம்னா, யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டா கரெக்டா பதில் சொல்றாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் அவங்க கிட்ட கேட்பேன். மற்றவங்க கிட்ட போய் அந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்டு அவங்களையும் குழப்பறதில்லை, நானும் குழம்பிக்கிறது இல்லை. அது மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பேன். கோடிஸ் அண்ணன் கிட்டனா இதை தான் கேட்கணும், ஷெர்ஷா ப்ரோ கிட்டனா இதுதான் கேட்கணும், ஏபிசி மணி அண்ணா கிட்டனா இதுதான் கேட்கணும் அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன். அவங்க கிட்ட வேலை கேட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்குவேன். அக்கௌண்ட்ஸ் விஷயத்துல வந்து ஸ்மார்ட் நெட் மணி அண்ணா ஃபார்முலாவை நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா கடையில நிறைய மாற்றங்கள், எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்றது. என்னால இப்போதைக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் செய்ய முடியல. அந்த போன்ல வர ஒர்க்கை வந்து என்னால சரியா அட்டன் பண்ண முடியறது இல்லை. அந்த ஃபாலோ அப்ல மிஸ் பண்றேன். அதை மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ChatGPT நானும் கோடீஸ்வரனாவும் தான் போறதா இருந்து அந்த மீட்டிங்க்கு ஒரு சின்ன விஷயத்துல மிஸ் பண்ணிட்டேன். ஒரு பெரிய தைரியம் என்னன்னா, எப்படியும் போயிட்டு வந்தாருன்னா எப்படியும் சொல்லுவாரு, கேட்டுக்கலாம் அப்படின்ற தைரியமே அதுல பாதி. அது இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நன்றி.